विद्याद्रोमुख सरकार की निंदा करने के लिए त्रिची में परिवहन कर्मचारियों की ओर से एक विरोध सभा आयोजित की गई। अन्ना ट्रेड यूनियन काउंसिल और फेडरेशन ऑफ यूनियंस की ओर से डीएमके सरकार की निंदा करने के लिए त्रिची छावनी में परिवहन उपनगरीय शाखा के सामने एक विरोध सभा आयोजित की गई। जगदीशन त्रिची जॉन की अध्यक्षता में हुई इस बैठक में अन्ना यूनियन के यूनियन जॉन सचिव मोहम्मद, अन्ना ट्रेड यूनियन काउंसिल के कोषाध्यक्ष अब्दुल हमीद ने निंदा को संबोधित किया। यह विरोध सभा 15वें वेतन समझौते पर शीघ्र बातचीत करने, सेवानिवृत्त कर्मियों का वजीफा बढ़ाने और सेवानिवृत्त कर्मियों के लिए चिकित्सा बीमा वादे के अनुसार पुरानी पेंशन योजना लागू करने की मांगों पर जोर देते हुए विद्या डीएमके सरकार की निंदा करने के लिए आयोजित की गई थी। इसमें क्षेत्रीय अध्यक्ष रंगासामी, मंडल सचिव अंबाजगन, राज्य सचिव तिरुपति, क्षेत्रीय प्रभारी रामासामी, सत्यनाथन, मणिकंदन और अन्य ने भाग लिया। அந்த சாவி காணுன்னு ஏதோ ஒரு ஆளை விட்டு செயலகத்தில் போட்டு அவரே தொழிலாளர் நண்பர்களே, நேரம் கண்டிருந்தால் அடுத்தபடியாக அரசியல் போனாது இங்கே போயிட்டு இருக்காது. நமக்கு அரசியல் தேவையில்லை. அடுத்தபடியாக யார் இருக்கிறார்? ஸ்ட்ரைக்கு உடனே ஒரு பிரச்சனை உடனே ஸ்ட்ரைக்கு வெளில ஓட வேண்டியது. அது தர வாங்கி தர சொன்னாங்க. எந்த விதமே வாங்கி தரல. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது அப்படிதான் நம்மகிட்ட கிட்ட 20% அவன் அதிகாரி பேசுவாங்க அப்படிங்கிற. அதாவது இந்த விடிய அரசு வந்து எப்ப வீட்டுக்கு போகுமோ அப்பதான் நம்ம போக்குவரத்து நல்லபடி கிடைக்கும். ஆனா இதுக்கு ஒரு வெற்றி செய்தி கிடைச்சிருக்கு. கோர்ட்ல அறிய புரிந்துள்ள அனைத்து கிளையில் இருந்து வந்திருக்கும் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் கிளை உறுப்பினர்களே, நிர்வாகிகள் போக்குவரத்து நீங்க நினைச்சா இதோடு கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் தொழிலாளர் பொருட்கள் நல்லா செய்வாங்க. எனக்கு நினைச்சு பேச வாய்ப்பு கிடைத்த போக்குவரத்து தொழிலாளர் மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் அவர்களுக்கும் காலகட்டத்தை கொண்டு வந்தான். இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துருச்சு. இது நம்ம இதுல என்ன செய்ய போறான்னு தெரியல. கொடுத்த ஆகணும், கொடுக்காம விட மாட்டோம். கொடுக்கிறத வச்சுக்க தொழிலாளர் நண்பர்களே, கொடுக்கறத கொடுக்காத உங்க கையில தான் இருக்கு. எங்க கையில போயிட்டு இருக்கு ஆட்சி காலம். கோயில் பண்றது மருத்துவ காப்பீட்டு கூட உனக்கு எல்லாம் கஷ்டம். எனக்கு பென்ஷன் வாங்கல, ஆனா ஒரு பொது எடுத்துக்க காப்பீட்டு கொடுக்காது தானே. எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கா. தனக்கு உங்களோட தொழிலாளி சுகர் வந்து தமிழக அரசு வந்து நல்ல மேம்பாடு பண்ணாங்க. அன்னைக்கு சொல்லிட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இதே பெரிய இழுத்து தான் அவங்க கவர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு கோர்ட்டுக்கு போய் அவங்க வந்து டிஏ தரணும் சொல்லி கோர்ட்டுக்கு போய் புரட்சித்தலை அம்மாவின் வருங்கால எடப்பாடியார் முதல்வர் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். உங்கள் பேச்சாளர் தொமாசி பாலமுக்கு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.